ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அயன்ஸ் கிச்சனில் கேரட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கேரட் 1 கிலோ எடுத்து துருவி வச்சுருக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்கில் 1 லிட்டர் எடுத்துருக்கோம். சாதாரண பால் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. ஏலக்காய் தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூன். பாதாம் ஒரு 20, முந்திரி பருப்பு 25 கிராம் எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் வந்து ஒரு 10லேருந்து 15ங்க எடுத்துட்டு கடாயை காய வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துடலாங்க. இந்த டைமில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்குவோங்க. 1 நிமிஷம் விட்டுட்டு பாதாம் சேர்த்துடலாம். பாதாமையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு கிஸ்மிஸ் சேர்த்துடலாங்க. கிஸ்மிஸ் வந்து உப்பி வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அதே நெய்யிலேயே கேரட் எடுத்து சேர்த்துக்கலாம். கேரட் வந்து நெய்யிலேயே வறுபடணுங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து நெய்யிலேயே அதை நம்ம வதக்குவோம், இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வந்துடும். அதுக்கு முன்னாடி சுகர் வந்து ஒரு 250 கிராம், 1 கிலோ கேரட்டுக்கு 250 கிராம் சுகர் சேர்த்துக்கணும். சால்ட் வந்து பேருக்கு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1 லிட்டர் பாலையும் சேர்த்துடலாம். பால் வந்து காய்ச்ச வேண்டியது இல்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துடலாம். பாலை சேர்த்துட்டு நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க கொதி வர்ற வரைக்கும். இப்போ கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவோம். ஒரு 20 நிமிஷம் இப்படியே நம்ம வேக விடுவோங்க. நம்ம வந்து குக்கர்லேயும் இதே ப்ரொசீஜர் தான். இந்த டைமில் நம்ம வந்து குக்கரில் பால் எல்லாமே போட்டு ஒரு 6 விசில் விட்டுறணும். குக்கரில் பண்ணுறதுனா, இது நம்ம கடாயில் பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அவசரத்துக்கு அதில் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிடலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகுங்க. அதை வச்சு தான் நம்மளுக்கு அது ரெடி ஆகிடுச்சுன்னே இதாகும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு சும்மா ஒரு கலர் மட்டும் கிளறி விட்டுட்டு கடைசியாக நம்மளோட நட்ஸு வறுத்து வச்சதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்குவோம். அதை போட்டு அதையும் ஒரே ஒரு கலர் கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளோட ஹல்வா பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையிலே சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.